குமரிலப்பட்டர் என்பவர் தந்திரவர்த்திகங்கிற நூலை எழுதியிருக்கார். அது மீமாம்சம் தொடர்பான நூல். மீமாம்சம்னா முற்காலத்தில் இருந்த ஒரு மதம். அதை உருவாக்குனது ஜைமினிங்கிற முனிவர். நமக்கு இந்த தகவலே போதும். ஏன்னா நம்ம திராவிடம் பற்றி பார்க்குறதால மீமாம்சம் பற்றி ஆழமாக பார்க்க வேண்டாம். குமரிலப்பட்டர் எழுதின தந்திரவர்த்திகா புத்தகத்தில் திராவிட பாஷா அப்படிங்கிற வார்த்தை வருது. இதுவும் திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கு திராவிட கட்சிகள் சொல்கிற முக்கியமான சான்று. குமரிலப்பட்டர் கிபி 7ஆம் நூற்றாண்டோட கடைசிலேயோ 8ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயோ வாழ்ந்தவர். குமரிலப்பட்டர் எழுதின தந்திரவர்த்திகாங்கிற புத்தகத்தில் திராவிட பாஷாங்கிற வார்த்தை இருக்குன்னு பார்த்தோம். அது உண்மைதான். ஆனால் அவர் திராவிட பாஷான்னு மட்டும் எழுதலை, ஆந்திர திராவிட பாஷான்னு எழுதியிருக்காரு. கால்டுவெல் ஒப்பிலக்கணம் எழுதும்போது திராவிடம் என்ற வார்த்தைக்கு 2 உதாரணங்கள் கொடுத்துருக்காரு. ஒன்று குமரிலப்பட்டர் எழுதின தந்திரவர்த்திகா, இன்னொன்று மனுஸ்மிருதி. 2லையுமே திராவிடம் என்ற வார்த்தை வர்றது உண்மைதான். ஹாத்திகும்பா கல்வெட்டு, வஜ்ரநந்தியோட திரமிழ சங்கம், எல்லிஸோட குறிப்புகள், இது எல்லாத்துலேயுமே திராவிடம் என்ற சொல் இருக்குன்னு பொய் சொல்லி அரசியல் பண்ண திராவிட கட்சிகள் தான். ஆனால் கால்டுவலோட ஒப்பிலக்கணத்தில் திராவிட கட்சிகள் பொய்யே சொல்லலை. ஏன்னா பொய் சொன்னதே கால்டுவல் தான். ஒப்பிலக்கண புத்தகத்தில் கால்டுவல் எழுதின வார்த்தைகளையே கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். குமரிலப்பட்டர் தந்திரவர்த்திகாவில் ஆந்திர திராவிட பாஷாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார்னு பார்த்தோம். அதில் ஆந்திர அப்படிங்கிற வார்த்தை தெலுங்கு மொழியையும் திராவிடங்கிற வார்த்தை தமிழ் மொழியையும் குறிக்கும்னு கால்டுவலே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, திராவிடங்கிற வார்த்தை தமிழ் மொழியை மட்டும்தான் குறிக்கும். அதனால திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சே எழுதினாராம். எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தாலும் தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தமிழ் தான் தாய்மொழின்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் திராவிடம்னு ஒரு மூல மொழி இருந்துச்சுன்னு ஒரு மிக பெரும் வரலாற்று பொய்யை சொல்லிட்டு போயிட்டார் கால்டுவல். கால்டுவல் தமிழர்களுக்கு செய்தது மிகப்பெரிய துரோகம். ஒப்பிலக்கண புத்தகத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள்.